வணக்கம். தமிழ் பட்டாளம் பயிற்சி மையம், தேடபட்டி. இதிலிருந்து சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த தமிழ் பட்டாளத்தில பயிற்சி பண்ணி 20 பேரு, அதாவது 23 பேரு மெயின்ஸ் பிரிலிமினரி எழுதுனாங்க. 20 பேரு மெயின்ஸ் எழுதுனாங்க. 20 பேர்ல 15 பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுல 15 பேத்துல 2 பேர் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. டோட்டல் 20 பேத்துல 15 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல 2 பேரு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த மொத்தம் இருக்கக்கூடிய 15 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 15 பேர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல இந்த குரூப் 2 எழுதி அ செலக்ட் ஆயிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆ வாழ்த்துக்கள், சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், மிச்சம் இருக்கக்கூடிய ஆ 5 பேருக்கு பத்தி தான் நான் பேசப் போறேன். அதாவது தோல்வி அடைஞ்சிருக்கவங்கள பத்தி தான் பேசப் போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில நம்ம வந்து ஆர்மி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடியவங்கலாம் நம்ம குரூப் 2 ஓட விழிப்புணர்வு இருக்காது அப்படின்ற ஒரு ஐடியால எங்க வில்லேஜ்ல வந்து நான் வந்து இத தொடங்குனோம். அந்த தொடங்குனப்ப நெறைய ஆர்மி நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நன்றிய சொல்லிக்கிறேன். அதெல்லாம் விட கண்ணுக்கு தெரியாத ஒரு மனிதன் அண்ணா, அவர் வந்து முத்துக்குமார் அண்ணா. அந்த முத்துக்குமார் அண்ணா எங்க இருந்தாலும் அண்ணா, நீங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு வாங்குறதுக்கு டிஜிட்டல் போர்டு வாங்குறதுக்காண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அவரு. அவருக்கு மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். இந்த 15 பேரோட 15 பேரு வின் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 15 பேர் வின் பண்ணது மட்டும் இல்ல. குரூப் 4த்துல போனாங்க. குரூப் 4த்துல போறவங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். அ அத்தன பேரோட வெற்றி உங்களோட பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன். எனக்கு அவர நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா எனக்கு இந்த உதவி பண்ணாரு. அவருக்காக நான் மனமார்ந்த நன்றிய சொல்ல விருப்பப்பட்டுக்கிறேன். இப்போ இப்போ வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போயிருவாங்க. இப்ப கூட எக்ஸாக்ட்டா அதாவது இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த 2 பேர் கன்ஃபார்ம் வேல. அதாவது 400 பேருன்னு நெனைக்கிறேன். 400 பேரு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கன்ஃபார்மா அதுல மிஸ் ஆன இன்டர்வியூல ஒரு வேள மிஸ் ஆனாலும் கூட, நான் இன்டர்வியூ கன்ஃபார்மா கிடைச்சிரும். ஸோ அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். 1:3 எடுத்திருக்காங்க. அவங்க 1:3 இருந்தாலும் கூட, அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள கன்ஃபார்ம் நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடைச்சிரும். மிச்சம் இருக்கக்கூடிய நான் இன்டர்வியூல எத்தன பேர் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. பட் தெரிஞ்ச உடனே இன்டர்வியூலாம் முடிச்ச பின்னாடி லிஸ்ட் விடுவாங்க. அப்படியே ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா பேருக்கும் தெரிஞ்சிரும். அது அது வந்து நான் இது இப்ப எதுக்காக இத சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவும் கூட எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. பட் ஒரு சந்தோஷம் தான். ஆனா, இந்த செலக்ட் ஆகாம இருக்கக்கூடிய அந்த 5 பேர் இருக்கக்கூடிய மனவேதனை வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு பாஸ் பண்ணவங்கள விட, அந்த அந்த நம்பர் வராம இருக்கவங்க உண்மையிலே நானு ஃபர்ஸ்ட்டு நம்பர பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த அ வ சேஃப் ஜோனா இல்லாட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ரீச்டா, நான் ரீச்டான்னு தெரியாது. அது இல்லாம எல்லா பேருக்குமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டேன். 20 பேருக்கு பார்த்தேன். 20க்கு 20 பேர் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டேன். கடைசியில பார்த்தா தான் தெரியுது, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, "சார் அது நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. அது என்னன்னு பாருங்க. நாட் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு வருது" அப்படின்னு சொல்லி அப்பதான் தெரியும் நாட் ரீச். அப்ப திருப்பி ஒரு தடவ எல்லா பேத்துக்கும் செக் பண்ணப்ப தான் தெரியுது, அந்த 5 பேத்துக்கு வந்து நாட் ரீச் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப எவ்வளவு எனக்கு மீளா துயரமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டம் எனக்கே இருக்கும்போது, அவங்களுக்கு இந்த எக்ஸாம்க்காண்டி ப்ரிப்பேர் பண்ணி நான் அதான் சொன்னேன். இந்த எக்ஸாம்க்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். 55,000 பேர் எழுதுறீங்க. 55,000 பேர்ல 5,000, 6,000 பேருக்கு தான் வேலை. மிச்சம் இருக்க பேரு வந்து அடுத்து வந்து ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்பவும் நான் அதத்தான் சொல்றேன். அவங்க மனது ரொம்ப வேதனைப்படும். எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ தோல்வி அதாவது இதுல வந்து வெற்றி, தோல்வி கிடையாது. மார்க் கொஞ்சம் கம்மியா எடுத்திருப்பீங்க. கொஞ்சம் மத்தவங்க அதிகமா எடுத்திருப்பாங்க. ஸோ இத வச்சு உங்கள நிர்ணயம் பண்ணிக்காதீங்க. தயவு செய்து என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் எப்போ இருந்தாலும் நான் வந்து இந்த இவ்வளோ பேரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நான் இவ்வளோ தூரம் இவங்கள ரீச் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னாக்க, எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே அந்த மெயின்ஸ்ன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாரி தான் இனிமேலும் வரப்போற காலத்திலயும் அதத்தான் நான் செய்ய போறேன். நான் இருக்கேன் உங்களுக்கு கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க பிரிலிமினரி படிக்கிற டயத்திலே நான் மெயின்ஸ வந்து சொல்லி உங்களுக்கு ஒரு தடவ கூட்டிட்டு வந்துருவேன். நான் அத நான் ஒண்ணும் பெருசா சொல்லல நானு. அது அது இருந்துட்டாலும் பரவால்ல. ஆனா என்னன்னா, உங்களோட மனவேதனை. நீங்க வின் வின் பண்ணாதவங்க ரொம்ப டவுனா மட்டும் நெனச்சுக்காதீங்க. உங்கள்ட்ட நெறைய திறமைகள் இருக்கு. இப்போ 10,00,000 பேர்ல நீங்க வந்து 55,000 பேத்துக்குள்ள வரம்போதே, நீங்க வந்து உங்க அந்த போட்டியாளர்களோட ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். கொஞ்சம் தூரம் பரவால்ல. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ குரூப் 2 போட்டுட்டாங்க. போன வருஷம் கூட 2023ல கூட ஒரு எக்ஸாம் கூட நடக்கல. அதெல்லாம் சேர்த்து தான் கொரோனா. அதுக்கு காரணம் வந்து கொரோனா, நெறைய ரீசன் இருக்கு. ஆனா இப்போ வந்து உங்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரியறது குரூப் 1 இருக்கு, குரூப் 2 இருக்கு. வெறிகொண்டு படிங்க. இதுல தோல்வி அடைஞ்ச எவ்வளவு உங்களுக்கே தெரியும். வெற்றி எதனால, தோல்வி எதனால அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க. பை லக்ல கூட உங்களுக்கு அங்க திருத்துறவங்களோட கூட ஏதாவது ஒண்ணு அவங்க எதிர்பார்த்தது இல்லாம கூட மார்க் குறைவா இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட ரிசர்வேஷன் சிஸ்டம். இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தினால கூட உங்களுக்கு இப்ப பாருங்க பிசி, எம்பிசி
எஸ்சி, எஸ்டின்னு எத்தனைக்கும் இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே எஸ்சிலே நீங்க வராததுக்கு கூட காரணமா இருக்கலாம். உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்கலாம். பிஎஸ்டிஎம் 20% இருக்கலாம். அதுக்கு அடுத்துட்டு எக்ஸ்-சர்வீஸ்மென் இருக்கலாம். இந்த மாரி எல்லாம் வந்து இப்ப 18% 15% எஸ்சிக்கு அப்படின்னா, அந்த 15% எஸ்சி டைரக்ட்டா நீங்க போயிற முடியாது. அந்த 15%க்குள்ளேயும் விடோ கேட்டகரி பிரிப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட் விடோ பிரிப்பாங்க. அப்புறமேட்டுக்கு டிசேபிள்டு பிரிப்பாங்க. எக்ஸ்-சர்வீஸ்மென் பிரிப்பாங்க. எல்லாத்தையும் பிரிச்சதுக்கப்புறம் நீங்க வர்றது கஷ்டமா தான் இருக்கும். உங்கள விட கம்மியான மார்க் உள்ளவங்க கூட ஒரு வேள வந்திருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. மீண்டும் போராட்டத்துக்கு தயாராகுங்க. நான் எப்பவுமே சொல்றது அதான். குழி தோண்டிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அந்த கொஞ்சம் தூரம் தோன்ற அளவுக்கு காத்திருங்க. நிதானமா இருங்க. ஒருவேளை இதை விட உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கலாம். 2வது இப்ப வேலைக்கு போறவங்கலாம் வேகமா வேலைக்கு போறாங்கல்ல, அங்க போய் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ, நீங்க அதை விட நல்லா படிச்சு அடுத்த போஸ்டிங் போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ நான் வந்து இங்க இப்போ அடுத்து இப்போ பிரிலிமினரிக்கு சொல்லிக் குடுக்குறப்பயே நான் அதத்தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். பக்கத்துல வர்ற குரூப் 4 பாஸ் பண்ணுங்க. போன தடவ கூட குரூப் 4க்கு நான் அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணல. இருந்தாலும் குரூப் 4ல நல்ல ரேங்க் வாங்கியிருந்தாங்க. இந்த தடவ நான் இப்போ குரூப் 4க்கு சொல்லி தரப்ப குரூப் 4த்தையும் வாங்குங்க, பிளஸ் குரூப் 2யும் வாங்குங்கன்னு தான் சொல்லி சொல்லி இப்போ டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிட்டு தான் இருக்கு. ஸோ, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அது மாதிரி இந்த YouTubeல பார்த்து யாராவது பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட எனக்கு என்னோட மனமார்ந்த அவங்களுக்கு மட்டும் இல்ல. ஸோ டோட்டல் எத்தன பேர் பாஸ் ஆயிருக்கீங்களோ, அத்தன பேத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கவலைப்படாதீங்க. நம்பர் வரலையேன்னு கவலைப்படாதீங்க. அ இத விட பெஸ்ட்டான ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். மீண்டும் ஒரு தடவ முத்துக்குமார் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் டைரக்ட்டா ஃபோன் பார்த்தது கூட இல்ல. ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி அ செய்றதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி அண்ணா. மீண்டும் ஒரு தடவ உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்த இந்த ஆர்மி நண்பர்கள் அ எல்லா பேருக்குமே இந்த இடத்துல நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் பட்டாளம் சார்பாக. பாஸ் ஆனவங்கள விட இந்த நம்பர் வராதவங்க வருத்தப்படாதீங்க. நான் உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா, நான் மீண்டும் நான் உங்களுக்கு முன்பு எப்படி ஏன்னா இப்போ வந்து தெரிஞ்சுக்கிடுச்சு. போன தடவ எவ்வளவு என்னென்ன தவறுகள் எந்தெந்த இடத்துல பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதைய மீண்டும் தவறு இல்லாம உங்கள நல்லபடியா என்னால கூட்டிட்டு போ முடியும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். சப்போர்ட் பண்றேன். எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்து வேலைக்கு வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். கவலைப்படாதீங்க. பாஸ் ஆயிட்டு போனவங்க போகட்டும். உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். தேங்க் யூ.